சர்வதேச கடல் எல்லையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்திய சம்பவம் மீனவர்களிடையே மீண்டும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து 300 படகில் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அவர்கள் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படை மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. அத்துடன் 10க்கும் மேற்பட்ட படகுகளில் இருந்த வலைகள், மீன்பிடி உபகரணங்கள், திசை காட்டும் கருவிகளை சேதப்படுத்தி கடலில் தூக்கி எறிந்துள்ளது. இதனால் அச்சமடைந்த தமிழக மீனவர்கள் இரவோடு இரவாக கரை திரும்பினர். இலங்கை கடற்படையினரின் அத்துமீறிய செயலுக்கு கண்டனம் தெரிவித்த அவர்கள் இதற்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். கரையோரங்கள்ல தொழில் பார்த்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையில இலங்கை கடற்படை வந்து விரட்டி அடிச்சு படகுகளை உள்ள போர்டு மடியை வெட்டி விட்டு பெருத்த நஷ்டத்தை உண்டாக்கிட்டு எனது படகு வந்து நம்ம சேதுகால்வாய் தோன்றின இடத்துல இழுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம இலங்கை கடற்படை போர்டு மடியெல்லாம் வெட்டி விட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல எனக்கு பெருத்த நஷ்டத்தை உண்டாக்கிட்டு மத்திய மாநிலத்தை தலையிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு வழிவகை செய்யணும்.